ஹலோ மை டியர் buddies, வெல்கம் பேக் டு சுனிட்டு ஃபேன்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஜனநாயகன் அந்த படத்தோட ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். ஜனநாயகன் அஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ மோஸ்ட் அவைட்டட், ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு படத்துடைய ட்ரெய்லர். ஸோ அது இப்போ வந்திருக்கு. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் லெவல் அண்டு ஹைப்பெல்லாம் வந்து ஸ்கை லெவலில் ஹையில் இருக்குது. ஸோ எப்படி இருக்க போகுதுன்றது வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வேறு எதுவுமே பேசாமல் வாங்க ட்ரெய்லர் பார்த்துட்டு வந்துடுவோம். பெருசு ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல. தளபதி வெற்றி கொண்டான். சம்பவம் பண்றவனு கேள்விப்பட்டிருப்ப, அதுல ரெக்கார்டு வைக்கிறவனு கேள்விப்பட்டிருக்கியா? டைலாக் தளபதி ஸ்லைஸ் போட்டுவாப்ல. அத்தனை பேரை போட்டு அடிச்சியே, நீ சூப்பர்மேனா? நான் சாதா மேன் தான் பேபி. அதை செய்கிற சம்பவம்லாம் சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. பொண்ணுங்களுக்கு பயம் இருக்கக்கூடாது சார். விஜய புலி மாதிரி வளரும். கமான். இந்த வருஷமாவது ஆர்மி அப்ளிகேஷனில் ஒழுங்காக கையெழுத்து போடுமா? கியூட். என் பொண்ணை தொட சொன்னவன் யாரு? Come, let's play a game. இன்னிலிருந்து 30வது நாள் இந்தியா என் காலடியில் வந்து விழும். என்ன பிளான்? செம்மையா இருக்குங்க விஎஃப்எக்ஸ் எல்லாம். அழிவு. அன்பிலீவபிள். எனக்கு இந்த ஆர்மெல்லாம் வேண்டாம். பாரு என் கை எப்படி நடக்குதுன்னு. விஜயோட பயத்துக்கு பின்னாடி ஏதோ பெருசா ஒண்ணு இருக்கு. அது தெரிஞ்சா இந்த நாட்டுக்கு வரப்போற ப்ராப்ளத்தையே தடுக்கலாம். மக்களுக்கு நல்லது பண்ற இதுக்குள்ள வராது. உன்னை காப்பாத்திக்கிட்டு ஓடி போயிட. மொத்த ஐயோக்கியனுங்களும் ஒண்ணா நிக்கிறாங்க. அவங்க ஜெயிக்க கூடாது. உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. விலகி கலரிங். மக்கள் அவனை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கொன்ன கடவுளாயிடுவான். அவனை உயிர் தெழ முடியாத சிலுவையில அறையணும். உன்னை காலி பண்ணிடுவேன், அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்ற எவனா இருந்தாலும் சரி, திரும்பி போற ஐடியாவே இல்லை. கமிங். தளபதி மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா. கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு வரீங்க. வெச்சர் பாருங்க டைலாக். அந்த கிளிப்பிங் மட்டும் ஒன்ஸ் மோர் பார்த்துறேங்க. கரெக்டாக 2 minutes 30 seconds ரிமைண்ட் பண்ணுறேன். I am coming. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா. கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு வரீங்க. இதான் அந்த ஹியூமனாய்ட்ஸ் ரோபோட்ஸ்ன்னு சொன்னாங்களே. ஓகே, அந்த ரோபோட் கூடயும் ஃபைட் இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அது 100% உண்மை தான் போல். ஸோ வேற மாதிரிங்க. அவ்வளோதான், அனில் மோட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே கையிலே பிடிக்க முடியாது. லுக்கலைக்கு வந்து பகவந்த் கேசரி, லுக்கலைக் இல்லை பகவந்த் கேசரி தான். அதில் கொஞ்சம் இந்த பாலிடிக்ஸ் அது இதுன்னு கொஞ்சம் மெர்ச் பண்ணி ஒரு தளபதியோட அந்த ரியல் லைஃபுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்டோரியாக இது இருக்குது. ஸோ நிறையா பாலிட்டிக்ஸ்க்கான டைலாக்ஸ் எல்லாம் இருக்குது. மொத்தமாக டோட்டலாக ஒரு ஹோல்சமாக ட்ரைலராக வந்து வேறு லெவலுங்க. ஏன்னா அவங்க யூஸ் பண்ணிக்கிற கலர் பேட்டர்னாக இருக்கட்டும், கேமரா ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், ஸோ அந்த ஃபுல்லாக அந்த ஃப்ரேமை வந்து அவ்வளோ எலிவேட் பண்ணி அப்படி காட்டுது. அதில் அனிருத்தோட பிஜிஎம் வந்து எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. ஸோ
தளபதியோட ஆக்டிங் வேறு லெவல். அப்போ பேரே வந்து தளபதி வெற்றி கொண்டான். ஸோ அப்படிங்கும்போது வந்து படத்தில் நிறைய இடத்துல தளபதிங்கிற வார்த்தை வரப்போகுது, அதில் நோ டவுட்டு. ஸோ பகவந்த் கேசரியில் ஸ்ரீலீலா அவங்க பண்ண அந்த கேரக்டர் தான் மமிதா பைஜு பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஒரு பெரிய ரோலாக இருக்க போகிறாங்க. ஏன்னா அந்த டைலாக்கே அப்படி தான் இருந்தது. ஸோ அவங்களுக்கு இருக்கிற அந்த பயத்தை போக்குறது வந்து இந்த நாட்டுக்கு வரக்கூடிய பிரச்சனையை சமாளிக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் டைலாக் வந்ததெல்லாம் வேறு லெவல். ஸோ அவங்களுடைய அந்த சிங்கிள் கேரக்டர் வச்சு ஒரு மொத்த நாட்டையுமே ஈக்குவல் பண்ணுறாருன்னா அது பெரிய இம்பேக்ட் பண்ணுற ரோலாக இருக்கும் படத்தில். ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது, ரொம்ப கலர்ஃபுல்லாக அப்படி இருந்துக்கு. அதுவும் போக பகவந்த் கேசரியில் அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சேம் அந்த செட்லேயே பண்ண மாதிரியே இருக்குது. ஸோ அந்த கலர் பேட்டர்னில் அந்த அந்த குவாரி அது இதுன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரியே இருக்குது, அந்தந்த செட்லேயே பண்ண மாதிரி. ஸோ அதெல்லாமே பகவந்த் கேசரி ரிவைண்ட் பண்ணாலும் இது பக்கா தளபதி படங்க, அதில் மட்டும் நோ டவுட். ஏன்னா அவருக்கான அந்த மாஸ் அந்த கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் ஆஸ்பெக்ட் இருக்கக்கூடிய ஒரு வெறித்தனமான ஒரு படமாக இது இருக்க போகுது. ஸோ ட்ரெய்லரில் வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. ஜனவரி 9 தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் பறக்க போகிறாங்க, அது மட்டும் நோ டவுட்டு. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பேசுனவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு வேறு லெவல் ட்ரீட்டாக இருக்க போகுது. ஸோ படம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்லாம் பயந்த இந்த ஃபேன்ஸுக்கு இந்த ட்ரெய்லர் வந்து ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை கொடுக்கும். ஸோ இது அதான் நான் சொன்ன மாதிரி வந்து பகவந்த் கேசரியாகவே இருந்தாலும் பகவந்த் கேசரி அவ்வளோ ஒன்றும் மோசமான படம்லாம் கிடையாது. அதில் இருக்கக்கூடிய அந்த மாஸ் எலவேஷன்ஸ்லாம் தளபதியை பார்க்கும்போது வந்து தேட்டர் தெரிக்கும். நேற்று ராவணமாவண்டா அந்த சாங் வந்து எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் Jan 9th வந்து ரிவீல் ஆகிடும். ஸோ வேறு மாதிரிங்க. இன்னும் பிரியமணி அப்புறம் காஜல் அகர்வால் இவங்களோட ரோல்லாம் எப்படி ப்ளே பண்ணும்போது, சுனில் அவரோட ரோல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க ஈகராக இருக்கேன். பாபி டியோல் அவர் வந்து ஒரு வேறு லெவல் ஒரு வில்லனாக, அப்படி அந்த கார்ப்பரேட் வில்லனு அப்படி இருந்தாலும் அதுலேயுமே அந்த ரொம்ப லோக்கலான அந்த வில்லனிசம் பண்ணுற மாதிரி ஆள் மாதிரி தெரியுது. ஏன்னா நிறைய கார்ப்பரேட் வில்லன்ஸ்லாம் பார்த்துருக்கோம்ல, அவங்கெல்லாம் கோட் சூட் மாதிரினா அப்படி கெத்தாக ஸ்டைலாக வருவாங்க. இவர் அதை தாண்டி ஒரு லேயர் ஒன்று ஆட் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் பார்க்க செமையாக இருக்குது. ஸோ கடைசி கிளைமேக்ஸாக இல்லை எந்த இடத்துல பகவந்த் கேசரியில் வர மாதிரி வந்து அதில் ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் ஒன்று இருக்குங்களா, அந்த மாதிரி வந்து இதில் விஜய் சாரும் மமிதா பைஜு அவங்களும் சேர்ந்து ஃபைட் பண்ணுற சீன்லாம் வரும்போது தியேட்டர் பிளாஸ்ட் ஆக போகுதுங்க, அதில் நோ டவுட்டு. ஹோல்சமாக வேறு லெவல் ட்ரைலர், வேறு லெவல். நான் ஒரு 2-3 டைம் பார்த்துடலாம் தான் நினச்சேன். ஸோ வீடியோவோட டூரேஷன் காரணமாக இப்போ இந்த ஒரு டைமோட நிறுத்திக்கிட்டு வீடியோ முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் லூப்பில் பார்க்க போகிறேன். ஸோ படம் ரிலீஸ் வரைக்கும் ட்ரீட்டுங்க இந்த ட்ரெய்லர் தான். ஸோ ஃபீஸ்ட்டு இந்த வருஷம் பொங்கலுக்கு வந்து எத்தனை படம் ரிலீஸ் ஆனாலும் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஜனநாயகன். ஸோ அதில் நோ டவுட். யாருக்கு எப்படியோ, நான் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அடுத்தடுத்த படங்கள் பார்க்க ஒரு சினிமா ஃபேன் பாயாக, ஒரு சினிமா ரசிகராக எல்லா படமும் பார்க்கணுன்னு தான் ஆசை. ஸோ ஒரு நடிகருடைய ஃபேன் பாயாக எனக்கு வந்து ஜனநாயகன் தான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ அதுக்கப்புறம் அதுவும் போக 9th 10th தானே ரிலீஸ் ஆகுது பராசக்தி, இது எல்லாமே அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ Jan 9th இது பார்க்குறது அதுதான் ஃபஸ்ட்டு மெயின் ப்ரையாரிட்டியாக வச்சுக்கலாம். ஸோ வேறு மாதிரி இருக்குங்க ட்ரெய்லர், வேறு மாதிரி. நான் ஸ்டார்டிங் அந்த தளபதி வெற்றி கொண்டான் பேரை அந்த இதில் ஸ்க்ரீனில் பார்த்ததுமே வெடிச்சிட்டேன், அங்கேயே பிளாஸ்ட்டு. அதுக்கப்புறம் தளபதி சொல்கிற ஒரு டைலாகும் பஞ்சும் வேறு லெவலில் இருக்குங்க. வினோத் எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஹோல்சமாக செமையாக இருக்கும் அப்படின்றதுல ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஸோ இப்போ வரைக்கும் நானுமே டவுட்டில் தான் இருந்தேன், என்ன குக் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு. உங்கள் குக்கிங் வேறு லெவலில் இருக்குது, ட்ரைலர் கட்ஸாகவும் செமையாக இருக்குது. மெயினாக எடிட்டிங் ஒர்க்கு வேறு லெவலுங்க ட்ரைலரில். ஃபேன்ஸுக்கெல்லாம் ஃபீஸ்ட்டுங்க இது, நோ டவுட். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுக்கோங்க. ஸோ தளபதி ஃபேன்ஸ் எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ஸோ தளபதியோடைய மொத்த லவ்வையும் இந்த வீடியோவில் இறக்குங்க. காத்துட்ருக்கேன். ஓகே.